காரில் போவோம், நடந்து போவோம், இதெல்லாம் போவோம். அவர் பார்த்தீங்கன்னா பெருமாள் மலைக்கு முட்டி போட்டு தான் மேலே ஏறுவார். முட்டி போட்டு தான் மேலே போவார். ஏன்னா நான் பால் அதில் படக்கூடாதுன்னு நினச்சி பண்ணுவேன். உயர்ந்த பக்தர், பெருமாளே தான் வாயில வரும், அந்த மாதிரி ஒரு பக்தர். அவர் என்ன பண்ணுறாரு, ஏழை பசங்களாக வச்சு ஒரு பாடசாலை வச்சு நடத்திட்டு இருக்காரு. எங்கே கீழ்த்திருப்பதில் வச்சு நடத்திட்டு இருக்காரு. 42% 50% படிக்குது. சரியான சித்திரா மாதம், வெயில் வேறு. இவருக்கு எந்த வருமானம் கிடையாது, யாருக்கும் இவரும் வாங்கலை, அவங்களும் யாரை கொடுக்குறாங்க, ஏழை பசங்க படிக்கிறாங்க. நல்ல வெயில், தண்ணி மட்டும் வச்சுருக்காரு. தண்ணி மட்டும் பசங்க பத்துமா பாடசாலை படிக்கிறாங்க. ஏன்னா குடிக்கிறதுனா ஓடும். அப்போது ஒரு பாட்டி இவங்களை பார்க்குது. ஏன்னா ஒரு வியாபாரம், ஒரு இடத்துல மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான ஒரு வியாபாரம் வந்துடும். மோர் விற்கிறது, அது விற்கிறது. நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா காரணம் சந்தர்க்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கர, மக்களுக்கு கோயில் வராங்க இல்லையோ, எல்லா கூட்டமும் வெளியே தான் இருக்கும், நீங்கள் வெளியே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டி என்ன பண்ணுது, சரி இந்த மாதிரி பசங்களாம் பாடசாலை வச்சுருப்பாங்க, 50 பேர் இருக்காங்களே, நம்ம ஒரு ஜீவனுக்கு ஒரு மோர் விற்றா அந்த பசங்களுக்கு நம்மளுக்கு ஒரு ஜீவனை கிடைக்கும், மோர் வாங்குவோம் சொல்லிட்டு இந்த பாட்டி அது ரொம்ப ஏழையான பாட்டி. தயிர் வாங்கி மோர் ஆக்கி வச்சிருக்கு. ஏன்னா இவங்க குடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காசு கிடைக்கும், நம்ம ஜீவனை ஓட்டான்னு சொல்லிட்டு இந்த பசங்க பாடசாலை பசங்க பாட்டி மோரை வச்சுருக்கு. பசங்க பார்க்குறாங்க, பாடசாலை படிக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் யாருமே என்ன பண்ணுறாங்க, வாங்கலை. ஏன்னா யாருக்குமே பணம் இல்லை, எல்லாம் ஏழைப்பட்ட பசங்க. ராமானுஜர் அவங்களும் ஒன்றும் இல்லை, அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பாட்டி ஒரு நாள் பார்த்துட்டு பார்த்துட்டு நேராக ராமானுஜரில் போச்சு. ஏன்பா நான் உங்களிடமே கடை வச்சுருக்கேன், ஏன்பா நீ இது வாங்க மாட்டேன்ற, ஏன் பசங்க அது வாங்க மாட்டேன், நீ சொல்லுப்பா பாட்டி, எங்கள் கையில் எந்த பணம் இல்லை, நாங்களே ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஒரு ஐயா சொல்கிறத கேட்டு உட்காந்துருக்கோம், நான் உங்களுக்கு கொடுக்குறோம், நானும் இல்லைன்னு சொன்னோம்னா அப்புறம் பாட்டியை சொல்லு. சரி அவள் பரவாயில்ல, எத்தனை நாள் கிளாஸ் நடக்க போய் கேட்குது. 40 நாள் கிளாஸ் நடக்கும்னு சொன்னேன். சரி ரைட், நான் 40 நாள் உங்களுக்கு கிளாஸ் நடத்துரு, நான் இந்த பசங்களுக்கு 2 வேலை 3 வேலை பாடம் தரேன், பசங்க குடிச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் கடைசியாக முடியும் போது எனக்கு ஒன்றே கொடுப்பான்னு யாரை கேட்குது, ராமானுஜன். ராமானுஜன் சொல்கிற பாட்டி கொடுக்குறவங்க எங்களை ஒன்றும் இல்லை, நான் என்னத்தை கொடுக்க போகிறேன், இல்லை நான் இப்படின்னா கஷ்டப்பட்டு இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் மோரை கொடுக்குறேன், மோர் பானகமும் 2 வேலை 3 தரேன், பசங்க அந்த நீராடப்போ பசி ஆற்றிக்கிட்டோம், நான் கடைசியாக முடியும் போது எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணிருப்பான். சரி பாட்டி, ராமானுஜன் சரி சொல்லிடுறாரு. 1 நாளாச்சு 2 நாளாச்சு 40 நாள் எல்லாம் முடிஞ்சு எல்லா பசங்களும் எல்லாம் குரு வணக்கம் சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப போகிறாங்க. எல்லாம் முடிய போகுது. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பசங்கள்லாம் போயிட்டாங்க. பசங்க ராமானுஜன் கிளம்ப போகிறார். அப்போ அந்த பாட்டி அப்பா வணக்கம்ப்பா, ராமானுஜன் சொல்லுவாங்க, அம்மா ரைட் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நன்றி சொன்னாரு. சரிப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் கேட்டேன். என்ன பாட்டி கேட்டேன், நான் தான் ஒன்று கேட்குறேன்னு சொன்னேன், அதுக்கு இப்போ கொடுத்துச்சுன்னா உனக்கு சொல்லு பாட்டி. கேட்கும்போது எனக்கு ஒரு துண்டு சீட்டில் வரும் நபருக்கு மோட்சம் கொடுக்கவும் அப்படின்னு எழுதி கொடுப்பான். அப்போ இவர் கேட்குற, யாருக்கு நான் எழுதி கொடுக்கணும்னு ராமானுஜன் கேட்குறாரு. மேலே இருக்கிற பெருமாளுக்கு எழுதி கொடுக்கணும். ராமானுஜன் தூக்கி வேலை என்ன பாட்டி நீ இப்படி சொல்கிற, பெருமாள் எங்கே இருக்கார், நான் எங்கே இருக்கேன், நீ நான் சொன்னால் பெருமாள் கேட்பார், அதெல்லாம் வேற, நீ எழுதி கொடு போதும், உன்னுடைய பவர் உனக்கு தெரியாது சொல்லிட்டு பாட்டி நான் போது அந்த ஓலை சீட்டில் பெருமாளுக்கு போட்டு வரும் நம்பருக்கு மோட்சம் போட்டு சொல்லி எல்லாம் போட்டு அடியேன் தாசன் ராமாயணம் போடுவார். தாசன் அடியேன் போட்டு தாசன் போகிறார். பாட்டி நேரத்தில் எங்கே போகுது, மேலே போகுது. மேலே போனே பட்டர் என்னம்மா கேட்கும்போது இந்த பெருமாள் காலில் வைக்க சொன்னேன். இந்த பெருமாள் காலில் பட்டர் வைக்கிறாரு. வச்சுன்னா பெருமாள் பார்த்த உடனே கீழே அந்த தாசன் மட்டும் பார்க்குறாராம். அடியேன் தாசன் தாசனை பார்க்குறாராம். மேலே அவர் எழுத உடனே பாட்டினா போன பெருமாள் மோட்சம் கொடுத்துரும். எதுக்கு நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, யார் தனக்கணி இல்லாமல் பிறகு உபகாரம் பண்ணுறாங்களோ, தனக்கணி எதுவுமே வச்சுக்காம மற்றவங்களோ சேவை பண்ணுறாங்களோ, தான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் மேலே ஒருத்தர் சேவை பண்ணி நிற்கிறாங்களோ, அவங்க யார்கிட்ட போகிறாங்க, மேலே பெருமாள் கிட்ட போகிறாங்க, பகவான் கிட்ட போகிறாங்க. அதனால் தனக்குன்னு வச்சுக்காம யார் தன்னுடைய சுயநலம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இந்த பாட்டியை வாழ்ந்ததுனால ராமானுஜன் என்ன பண்ணுறாரு, அந்த பாட்டி பெருமாள் மூலமா மோட்சம் கொடுக்குறார். இந்த கதையை நீதி என்ன நடந்த கதை, இந்த நீதி என்ன சொல்லுது, முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் 10 ரூபா கொடுத்து என்ன பண்ணுவோம், 1 ரூபா தர்மம் பண்ணுங்க. அதனால் இந்த அருமையான ஒரு விஷயம் இது. யாரால் உங்களுக்கு முடியுமோ ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு வாங்க. ரொம்ப அருமையான ஒரு மகான். அதாவது ராமானுஜரோட நிறைய கதை இருக்கு அவர்கிட்ட. எதுவுமே அவர் வச்சுக்க மாட்டார் ராமானுஜர். அவர்
தான் தோன்றி திருமணி நீங்கள் அவரை பார்க்கலாம். அவர் இருக்கும்போதே இந்த திருமேனி அவரை வச்சு இது பண்ணப்பறம் அவரை சரி சொன்னப்பறம் திருமணி அங்கே வச்சுருக்காங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் நீங்கள் பார்க்கலாம். அவருடைய உடம்பு அப்படியே பாடம் பண்ணி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. இன்னும் 2000 வருஷம் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் ஏதோ போகிறோம் வரோம் அப்படி பார்க்காதீங்க. இதுக்குன்னு போய் ராமானுஜர் தரிசனம் பண்ணு. ஏன்னா நம்மளுடைய எல்லை கூட தாண்டக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் மகான் தான் தாண்டப்படுவோம். மகான்கள் முடிந்த மாதா பிதா குரு தெய்வம். குரு இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப். பாபா ஸ்ரீ சாய்பாபா ராமானுஜர் இந்த மாதிரி மகான்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய எல்லை கோட்டை தாண்டி நம்ம மனசில் கரையை தீக்கி நம்மளை வேற மாதிரி பாலிஷ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் மகான்களை கும்பிட்டினாவே என்ன பண்ணுவாங்க, ஆண்டவங்கிட்ட ஈஸியாக நம்ம அடைஞ்சிடலாம். இது ஒரு சின்ன ஒரு விஷயம். அதனால் தர்மம் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஸ்ரீ சச்சிதானந்த